ஒன் செகண்ட், வெல்கம் பேக் டு வெல்ஃபேர் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 39வது எபிசோடு. போன எபிசோடு என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த சேரர்கள் அவங்க மிகப்பெரிய திட்டமா, அவங்க மிகப்பெரிய கனவா, 10 ஆண்டு திட்டமா ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி இந்த தோகை நாய் அப்படிங்கிறத நக்கவார தீவுல இருந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த தோகை நாய் அதுக்கப்புறம் அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த ஈங்கையனோட திட்டம், இந்த 6 நாள் கழிச்சு ஈங்கையனோட திட்டம் நிறைவேறி தோகை நாய்கள் அங்க அழிக்கப்பட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். மறுநாள் விடிஞ்சி பொழுது விடிஞ்சு சேரர் கூட்டம் தான் கொஞ்சம் வித்தியாசமா உணர ஆரம்பிச்சாங்க. அப்பதான், அதாவது அவங்க திட்டப்படி அவங்க ஆய்மலை உச்சியில இருந்து அந்த இருக்கங்குன்றையே பார்த்த மாதிரியே நின்றுட்டு இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்களோட திட்டப்படி தோகை நாய்கள் குதிரைகளை துரத்திக்கிட்டு போகும். அதை போனதை பார்த்தாங்க. குதிரையோட ரத்த வாடையை வச்சு பின்தொடர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் பயங்கரமா ஊழச்சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதை ஃபாலோ பண்ணி எப்படியோ குதிரைகளை ஃபாலோ பண்ணி இது எவ்வியூர் வரைக்கும் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம நக்கவாரத்தீவுல இருந்து ஆட்களை கூட்டு வந்தோம்ல, அவங்கள வச்சு இந்த தோகை நகரை கண்டுபிடிச்சி நம்ம எவ்வியூர் பாதையை கண்டுபிடிச்சு உள்ள போயிடலாம், மிகப்பெரிய போர் நடத்திடலாம். குதிரைப்படையெல்லாம் முழுத்தமா அழிஞ்சிருச்சு அப்படின்னா பரம்பு நாடு ரொம்ப பலவீனமான நாடா மாறிடும். ஏன்னா இப்ப அவங்க அதிகமா நம்பி இருக்கிறது குதிரைப்படையும் அவங்க வில் வீட்ட வீரர்களையும் மட்டும் தான் நம்பி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பெரும்பாலும் வாழ் வீரர்கள் கிடையாது பரம்பு நாட்டுல. அதனால தோகை நாய்களை அவங்க முழுக்க முழுக்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த தோகை நாய்கள் குதிரைகளை பயங்கரமா துரத்துக்கிட்டு ரத்த வாடைய தொடர்ந்து உள்ள போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பயங்கரமா ஊழச்சித்தங்கள் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. சில நாட்களாக ஏதோ ஒரு குன்று மேல இருந்து பாக்குற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த குகையை நோக்கி தோகை நாய்கள் உட்கார்ந்து இருந்துச்சு, தொடர்ச்சியா ஊழைட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது இவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நேற்று இரவுல இருந்து ரொம்ப சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா ரொம்ப சத்தம், இத்தனை நாள் இருந்ததை விட அதிபயங்கரமா அந்த ஊழைச்சத்தம் ஒரே இடத்துல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு விடிய காத்தால பாக்குறப்ப என்னன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து 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 ஒரே இடத்துல கேட்காம காடு பூரா கேட்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அந்த நக்கவாரத்துக்குள்ள இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அவங்கள்ட்டையும் கூட்டிட்டு போய் கேட்பாங்க என்ன இதுன்னு கேட்பாங்க. அவங்களும் ரொம்ப குழப்பமா தான் இருப்பாங்க. உதயஞ்சேரல் நேரடியாக என்ன நடக்குன்னு சொல்லிடுங்க எனக்கு உடனே அப்படிமா. உடனே எதிரிகள் தோகை நாய்கள் ஏதோ பண்ணிட்டாங்க, அதனாலதான் அது பயத்துல காடு முழுக்க செதறி ஓடிக்கிட்டு இருக்கு, இனிமேல் அதனால நமக்கு பலன் இல்லை. ஏன்னா எல்லா தோகை நாய்களும் ஒரே இடத்துல இருந்தாதான் நமக்கு அது அவங்களுக்கு ஆபத்தை தெரியும், நமக்கு பலன் அளிக்கும். இப்ப அது எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்கு, சில நாய்கள் அவங்க கொண்டுட்ட மாதிரி தெரியுது, இது ரொம்ப ஆபத்தை குறிக்குது அப்படின்னு அவங்க பயத்தை சொல்லுவாங்க. இப்ப சேரனுக்கு ஒரு மாதிரி குழப்பமாயிரும். என்னன்னா, அவங்க சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஏதோ அவங்க இன்னும் ஒரு கொடிய திட்டத்தையோ இல்ல கொடிய விலங்குகளையோ பயன்படுத்தி இருக்கிறாங்க போல இருக்கு, அதனாலதான் நம்ம தோகை நாய்கள் ஆபத்துல மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவான் அந்த நக்கவார தீவுல இருந்து வந்தவன். இதனால இந்த உதயஞ்சேரல் ஒரு நிமிஷம் உறைஞ்சே போயிடுவான். என்னன்னா, அவன் இத்தனை வருஷம் திட்டம் போட்டு தோகை நாய்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திட்டத்தோட வந்திருக்கிறான். அந்த தோகை நாய்கள் இல்லை அப்படின்னா குகைக்குள்ள ஒளிஞ்சி இருக்க எல்லா குதிரைகளும் இப்ப வெளியே வந்துடும். குதிரைகள் வெளியே வந்துட்டா அது பரம்பு படையோட வேகம் இன்னும் பயங்கரமா அதிகரிக்கும். பரம்பு வீரரோட தாக்குதலுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனுக்கு இன்னொரு பக்கம் போன அந்த எக்கல் மாடல் ஞாபகம் வந்துடும். என்னன்னா, அந்த உதிரன் படையை திருப்பி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த இன்னொரு பகுதியில ஒரு படையை அமைச்சிருந்தாங்களா, சேரப்படை பரம்பு நாட்டுக்குள்ளேயே போச்சு இல்ல, அவங்கள கூட்டிட்டு போனது யாருன்னா எக்கல் மாடன். அவன் தான் அந்த பெரும் படைய தளபதி எக்கல் மாடன் தான் கூட்டிட்டு போனான். இப்ப அவங்கள என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் வந்துடும் அவனுக்கு. ஏன்னா அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நம்ம மறுபக்கம் இங்க வருவோம் அவங்க நம்பி போயிருப்பாங்க. இப்ப நம்ம உள்ள போக முடியல, நம்ம அவங்க பக்கம் போனதுக்கும் இப்ப அவங்களுக்கு ஆபத்து வந்துருமே, இப்ப அவங்க நிலைமை என்ன ஆகுமோன்னு அவனுக்கு பயம் கூடுதலாக வந்துடும். அதே நேரம் பாரி திட்டமிட்ட அந்த 2ஆம் நாள் வந்துடும். அதாவது பாரி என்ன சொல்லியிருப்பான், நாளை மறுநாள் அங்க நம்மளோட போர் திட்டம் குளக்கரையிலன்னு சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, அந்த நாள் இங்க வந்துருச்சு. யானைப்படை அங்க குளம் இருக்கிறத பாத்துடுவாங்க அந்த அறிஞ்சேன். அப்பாடா, இந்த யானைகளுக்கு தண்ணி கிடைக்காம எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்துட்டோம், இப்பயாச்சும் ஒரு குளம் இருக்கே, இந்த யானைகளை ஃபுல்லா தண்ணி குடிக்க வச்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியா குளத்துல போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, அதுல ஏதாவது விஷம் கிசம் கலந்துருக்கா அப்படிங்கறத நெடுங்காடர்கள் கூட்டம் இருக்குல்ல, அவங்களோட தளபதி சிவியன் அப்படிங்கிறவன் போய் பார்ப்பான். சிவியன் போய் பார்த்துட்டு தண்ணியில விஷம் எது கலக்கலங்க, யானை தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுப்பான். அதுக்கப்புறம் 50 யானைகளா தண்ணி கொடுக்க அனுப்புவாங்க. ஒரு செட்டு 50 யானைகள் போகட்டும், அடுத்த செட்டு ஒரு 50 யானைகள் போகட்டும், இப்படி நம்பியிருப்பாங்க. ஏன்னா அதுல எல்லாமே ஒரு ஒழுக்கமா கடைபிடிப்பாங்க. அவங்க யானைகள்லாம் வரிசையா நிக்கணும், யானைகள் தண்ணி ஒழுக்கமா தான் குடிக்கணும், லைனா தான் குடிக்கணுங்கிறது அவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க. அப்படி 50 யானைகளா தண்ணி குடிக்கும். ஏன்னா அவங்களோட முழு நம்பிக்கையே இந்த யானைப்படை தான். அதனால ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருப்பாங்க.
ஏன்னா விஷம் கலந்துருக்கான்னு பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க, பார்த்து தண்ணி குடிக்க விடுவாங்க. எதுக்காக அப்படின்னா சோழர்கள் படையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நம்புறது அவங்க யானைப்படை தான். ஏன்னா அதுலயே அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா திறமையான ஒரு 14 வகையில தாக்குதல் பயிற்சிகளை பெற்ற யானைகளை தான் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அதாவது இன்னும் சொல்ல போனா முகத்துக்கு முகத்தா முகத்துக்கு முகம் நேருக்கு நேரா மோதுறது, தந்தத்தை வச்சு குத்துறது, குறுக்க இடது பக்கம் ஒரு யானையை வச்சு இன்னொரு இடது பக்கம் யானையில குத்துறது, இரு தந்தங்களாலும் குத்தி மோதிக்கிறது, பக்கவாட்டுல வச்சு மோதுறது, துதுக்கி இருக்கல யானை துதுக்கி அந்த துதுக்கியை வச்சு இன்னொரு யானை கூட சண்டை போடுறது, யானையோட நெத்தியா வச்சு மோதுறது முட்டுறதுன்னு இப்படி பல வகையான பயிற்சிகள். சொல்ல போனா 14 வகை பயிற்சிகளை இந்த யானைகள் ரொம்ப திறம்பெற்ற யானைகள். அப்படிப்பட்ட யானைப்படையை ரொம்ப செலக்டிவா தேர்ந்தெடுத்து தான் கூட்டு வந்திருப்பாங்க. அதனால அவங்க ஒவ்வொன்றும் யோசிச்சு பண்ணுவாங்க. யானைகளுக்காக தனித்தனி விஷயங்களை சேர்த்து பண்ணுவாங்க. அதனாலதான் இப்படி விஷம் கலக்கல அது இதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு தண்ணி குடிக்க வைப்பாங்க. ஒவ்வொரு யானையா தண்ணி குடிச்சிட்டு போவோம். அதான் சொன்னோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 50-50 யானைகள் தண்ணி குடிக்கும் அந்த குளத்துல. தண்ணி குடிச்சு திரும்ப அப்படியே அணிவகுத்து வரிசையா நின்றோம். திரும்ப அடுத்த யானையை இப்ப போவோம், இப்படியே போவோம். கிட்டத்தட்ட கடைசி செட் வந்துடும். எப்படின்னா 300 யானைகள், அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல முதல் 300 யானைகள் போச்சுன்னு சொன்னோம்ல, அப்ப 6 செட்டு போகணும். 5 செட்டு போகும். 6ஆவது செட்டு போகிறப்ப அந்த குளத்துல இருக்க தண்ணி தீர்ந்து போயிடும். சுத்தமா யானைகள் உறிஞ்சி எடுத்துரும். அப்ப என்ன பண்ண இருக்கிறதே சேர்த்து உரியும் சொல்லி இந்த 6ஆவது செட்டு யானைகள் என்ன பண்ணும், ரொம்ப உறிஞ்சி குளத்துல இருக்க தண்ணி எல்லாம் சேர்த்து மொத்தமா உறிஞ்சி தீர்த்துரும். மொத்த யானை கூட்டங்களும் தண்ணியை உறிஞ்சி இடத்த காலி பண்ணிடும், குளத்தையும் காலி பண்ணிடும். மறுபக்கம் அந்த ரொம்ப தூரத்துக்கு மேல இருந்து 2 பக்கமும் பரம்பு வீரர்கள் அந்த ஆத்தங்கரையோரமா கீழே குளத்துல அவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மேல வந்து அந்த ஆத்தங்கரையோரமா பரம்பு வீரர்கள் தயார் நிலையில இருப்பாங்க. கிட்டத்தட்ட 67 ஊருக்காரர்கள் இப்ப மொத்தமா ஒரே இடத்துல சேர்ந்து நிற்பாங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய திட்டத்தோட தயாரா இருப்பாங்க. அந்த திட்டம் வந்து பாரி உத்தரவு கொடுத்தானா அதை உடனே நிறைவேற்றிடலாம் அப்படிங்கிறதமா ஆர்வத்தமா துடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம பாரி உத்தரவு கொடுக்கட்டும், நம்ம வந்து இதை உடனே செயல்படுத்திடலாம் அப்படின்னு. ஆனா பிட்டன் மட்டும் ரொம்ப குழப்பத்தில் இருப்பான். ஏன்னா நெடுங்காடர்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளோட அம்புகளோ ஈட்டிகளோ உள்ள போகவே போகாது. அப்படி இருக்க பாரியோட திட்டம் தான் என்னவா இருக்கும், பாரி என்ன திட்டம் வச்சிருப்பான் அப்படின்னு யோசனையா இருக்கும். ஏன்னா பாரி அவங்ககிட்ட திட்டத்தை சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா அவனோட திட்டமே வேற மாதிரி இருக்கும். எல்லா யானையும் தண்ணி குடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த செய்தியை வந்து அரசர்கிட்ட போய் சொல்லணும், சோழ பேரரசரை சொல்லணும்னு சொல்லி அந்த யானைப்படை தளபதி அறிஞ்சேன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான், குதிரையில வேகமா அரசர் தங்கியிருக்க இடத்துக்கு வருவான். ஏன்னா அரசர் தான் ஒரு நாள் பின்தொடர்ந்து தானே வராரு. ஏன்னா 2 கட்ட படையில வருது. ஒரு கட்ட படை முன்னாடி போயிடுச்சு, அதுல 300 யானைகளும் 2000 வீரர்களும் இருக்கிறாங்க. 2வது படையில 200 யானைகளும் 3000 வீரர்கள் இருக்காங்க. அந்த 2வது படைக்கு முன்னாடி வந்து சோழ பேரரசர் தங்கி இருக்கிறாரு, ஒரு குடியில தங்கி இருக்கிறாரு. குடில் போட்டு தங்கி வருவாரு. அதனால அந்த குடியில போய் பார்த்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவோம். யானைகள் தண்ணி குடிச்சிட்டு நாளைக்கு வந்து இந்த 2வது செட்டு யானைகள் உள்ள வரும்போது சரியா இருக்கும், அவங்களுக்கு தண்ணி குடிக்கும்போது நம்ம வந்து கவலையெல்லாம் தீர்ந்துடும், யானைகள் உற்சாகம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பலம் கிடைச்சிரும், நம்ம வீரர்களும் பலமாயிருவாங்கன்னு சொல்றதுக்காக வருவான். சொல்லாம வந்துக்கும் அரசர் உள்ள சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அதனால குடில் வாசல்ல வெளியே நிற்பான். அரசர் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வர சமயத்துல இவன் உள்ள போய் விஷயத்தை சொல்லலாம்னு பார்ப்பான். போறப்போ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கும். என்ன சத்தம்னா யானைகள் ஓசைகள் எழுப்புற சத்தம். யானைகள் வந்து பயங்கரமா ஓசை கொடுக்கும், சத்தத்தை பயங்கரமா கொடுக்கும். ஒருவேளை 2-3 நாளா தண்ணி குடிக்காம ரொம்ப தாகத்தை இருந்திருக்கும் போல இருக்கு, அதனால நீ தண்ணி குடிச்சனால வித்தியாசமான சந்தோஷத்துல சத்தத்தை எழுப்புதோ அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா சத்தம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கும். இந்த யானையோட சத்தத்தை தான் பாரி இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா இந்த சத்தம் தான் அவனுடைய ஒரு குறியீடு, இந்த சத்தம் தான் அவனுக்கு ஓசை, இந்த சத்தம் தான் அவனுக்கு வந்து செய்தி சொல்ற ஒரு விஷயம். அவனுக்கு மட்டும் இல்ல, அங்க உள்ள எல்லாத்துக்குமே. குறிப்பா எதிர்பக்கம் இருக்கான எதிர்கரையில இருக்கான இரவாதன், அவன் தலைமையிலான படைக்கு இதுதான் தகவல் அப்படிங்கறதான் பாரியோட திட்டம். எதனால அப்படின்னா அவன் பாரியோட உண்மையான திட்டங்கிறது என்னன்னா, இந்த குளத்தை தாண்டி அவங்க இன்னும் 2 நாள் கழிச்சு போனாங்க அப்படின்னா அந்த காட்டை கடந்ததுக்கு அப்புறம் உப்பரைக்கு போற வழியில சின்னதா ஒரு கால்வாய் மாதிரி இருக்கு, ஒரு வாக்கியான்னு சொல்லுவோம் நம்ம பாஷையில, அந்த வாக்கியா மாதிரி இருக்கு. அங்க வந்து இடம் ரொம்ப சின்னது, அங்க மரமோ செடியோ கொடியோ அவ்வளவா இல்லை. அப்ப நெடுங்காடர்களால வலை பின்னல அவங்க உருவாக்க முடியாது அந்த இடத்துல. அதனால அந்த இடத்துல இருந்து நம்ம மேல இருந்து தாக்கலாம் அப்படிங்கறதான் பாரியோட திட்டமா இருந்திருக்கும். ஆனா எதிர்பாராத நேரத்துல கிடைச்ச இந்த குளத்துல இருக்க தண்ணி இருக்க செய்தி இருக்கு பாத்தீங்களா, அது பாரிக்கு ஒரு திடீர் யோசனையை கொடுத்துருக்கும். அதனாலதான் அவன் டோட்டலா இருக்கிற பிளானே மாத்திருப்பான். என்னன்னா அவனோட திட்டம் என்ன திடீர்னு மாறி இருக்கு அப்படின்னா, பாறை பிளவுகள் இருக்குல்ல, அந்த பாறை பிளவுகள்ல பெரும்பாலும் சங்கு அட்டைகள்னு ஒண்ணு கிடைக்கும். அட்டைப்பூச்சினாலே உங்களுக்கு தெரியும், ரத்தத்துல இருக்க உடம்புல இருக்க ரத்தத்தெல்லாம் உறிஞ்சும், அது உங்களுக்கு தெரியும் அட்டைப்பூச்சின்னு எப்படி இருக்கணும். ஆனா சங்கு அட்டை பூச்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னா விரிசங்கு மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. ஒரு சங்கு இருக்குல்ல, சங்கு விரிசங்கு பாத்திருக்கீங்களா, 6 பக்கமும் அதுக்கு வாய் இருக்கும், விரிசங்குக்கு ஓட்ட மாதிரி இருக்கும். அது மாதிரிதான் இந்த அட்டைப்பூச்சி, சங்கு அட்டைப்பூச்சி. அதுக்கு 6 பக்கமும் வாய் இருக்கு. என்ன பண்ணும், 6 பக்கமும் ரத்தத்தை உறிஞ்சிரும்.
அதனால சங்கு அட்டை தேவை அப்படின்னு சொல்லி பாரி நிறைய பேருக்கு தகவல் அனுப்பிச்சிருப்பான். அது வந்து வரையாற்று பகுதிகள்லாம் கிடைக்கும். அதனால அதை வந்து பூச்சிகளை பிடிக்கிறதுக்கு திறமையான ஆட்களை பயன்படுத்தணும்னு நினைச்சிருப்பான். ஏற்கனவே நம்ம பார்த்துக்கோ தெரியுங்களா, வாரிக்கேன் அவர் இந்த கட்டையர்களை பயன்படுத்தியிருப்பாரு தெரியுங்களா, நீலனோட கல்யாணத்துல. அந்த கட்டையர்களை குள்ளமா இருப்பாங்கன்னு கூட சொல்லிப்போம்ல, நீலன் கல்யாணத்துல பார்த்தோம்ல, அவங்க தான் அந்த கட்டையர்களை பயன்படுத்தி இந்த பூச்சிகளை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு பாரி செய்தி அனுப்பிச்சிருப்பான். ஏன்னா அவங்க வந்து பூச்சிகளை பிடிக்கல மிக திறமையானவங்க. இருந்தாலும் மருத்துவர்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா செவ்வெண்ணெய் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் கொடுத்துருப்பாங்க. அந்த எண்ணெய் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எண்ணெய், அதை கையில தடவிட்டு தான் பிடிக்கணும் அதை. ஏன்னா அது அப்படி இருந்தது கையை கிழிக்கும், கையில கடிக்கும், உள்ள ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துரும். அப்படி இருந்துமே எண்ணெய் தடவியுமே அவங்க போய் நிறைய சங்கு அட்டைகளை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ பாரிட்டு கேட்பாங்க எல்லா நிறைய சங்கு அட்டைகள் கொண்டு வருவாங்க, என்ன பண்ணணும், இதை அப்படியே கொண்டு போய் குளத்துக்குள்ள போடுங்க, முந்தின நாள் இரவே போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாரி. ஏற்கனவே அந்த சங்கு அட்டைகள் உள்ள போனதுக்கு அப்புறம் தண்ணிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி போயிட்டே இருக்கும். தண்ணிக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் மண்ணோட மண்ணா ஒட்டிக்கிச்சு, அது சைட்ல அந்த இருக்க கேப்ல எல்லாத்துலயும் ஒட்டிக்கும். தண்ணீர்ல ஏதாவது விஷம் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக இவங்க வந்து உள்ள போய் பார்த்துருப்பாங்களே தவிர உள்ளுக்குள்ள இருக்க அடியில இருக்க பூச்சிகளை அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் அட்டை பூச்சி தானே, சாதாரண பூச்சிகள் நினைச்சு அவங்க உள்ள கண்ணுக்கும் தெரியாது, எல்லாம் மண்ணுக்குள்ள சைட்ல போய் ஒட்டிக்கும். விஷம் இருக்கான்னு அவங்களோட கவனமா இருக்கும். ஆனா யானைகள் தண்ணிக்குள்ள நீரை உறிஞ்சும் போது, அந்த துதிக்கையில உறிஞ்சும் போதே, இப்ப எப்படி ஸ்டால தண்ணி உரியும் போது எப்படி உள்ள தூசியில வேகமா போகுமோ, அது மாதிரி யானைகள் துதிக்கையில நீரை உறிஞ்சும் போது பல பல அட்டைப்பூச்சிகள் உள்ள போயிட்டே இருக்கும். அதாவது சங்கு அட்டைகள் பூச்சிகள் உள்ள மேல மேல ஏறிக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. ஒரு யானை குடிச்சதுக்கு அப்புறம் மேல அடுத்த யானை குடிச்சதுக்கு அப்புறம் அடியில ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அட்டைப்பூச்சிகள், அது இன்னும் வேகமா பல யானைகளோட துதிக்கையில போயிட்டு இருந்துச்சு. இப்படியே கொஞ்சம் தூரத்துல போயிட்டு இருக்கும் போது உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த அட்டைப்பூச்சிகள் என்ன பண்ணுச்சுன்னா யானைகளோட துதிக்கையில இருந்தே வாயை வச்சு கடிக்க ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல 6 பக்கமும், ஒரு பூச்சி 6 பக்கம் கடிச்சா எப்படி இருக்கும், 6 வாயை வச்சு கடிச்சு ரத்தத்தை உரிய ஆரம்பிக்கும் போது சதையே பிய்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதனால யானை என்ன பண்ணும், தலையை எப்படி இங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஆட்டி ஆட்டி ஆட்டின்னு ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு யானை அலறும் போது இன்னொரு யானை சேர்த்துக்கு பயம் வேணும். அப்படியே யானை அலற சத்தம் கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா யானை கூட்டம் சிதைய ஆரம்பிச்சிச்சு. ஒரு பாகன் உள்ள போய் கட்டுப்படுறான்னு சொல்லி வேகமா உள்ள போவான். அவனை தூக்கி ஒரே அடி அடிச்சிருச்சு யானை. தலையை ஆட்டி ஆட்டி அது வேகம், அது வெறி ஆட்டிருச்சு. இப்படி ஒரு யானை ஆட்டினதுக்கு அப்புறம் இன்னொரு யானை அப்படியே அதே மாதிரி ஆரம்பிச்சு. இப்படி ஒவ்வொரு யானை போக போக கிட்டத்தட்ட நிலைமை கட்டுப்பாடை மீறி போயிருச்சு, கையை மீறி போயிருச்சு, கட்டுப்பாடை இழக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் கட்டுப்படுத்த நினைச்சாங்களே தவிர கொஞ்ச நேரத்திலேயே நிறைய யானை பாகனங்களை மிதிச்சு கொள்ள ஆரம்பிச்சிச்சு யானைகள். அவங்களும் அங்கு சத்தை வச்சு கட்டுப்படுத்த பார்ப்பாங்க, வேற என்னமோ வச்சு கட்டுப்படுத்த பார்ப்பாங்க. பக்கத்துல போனாலே அடிச்சு சங்குதான், ஒரே மிதி தான். தூரத்துல இருந்து இந்த யானையோட சத்தத்தை கேட்ட அறிஞ்சு என்ன பண்ணுவோம், வேகமா குதிரையில ஓடிடுவான். அந்த குதிரையில வேகமா ஓடிடுவான். ஏதோ ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு போல இருக்கு. உடனே அந்த யானையை வச்சு தடுங்கடா, இல்லைன்னா கொன்னுடுங்கடா, பல பக்கம் ஈட்டி வச்சு கொன்னுடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக வேகமா ஓடியாருவான். ஆனா உள்முக்குல ஏற்படுற அரிப்பும் அந்த அரிப்புனால ஏற்படுற எரிச்சலும் தாங்க முடியாம யானைகள் எல்லா பக்கம் தலையில வீசி மாறி 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 தூக்கி பாகன்களை அடிச்சு தூக்கி மீச்சுக்கிட்டே இருந்துச்சு. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம கொஞ்சம் கூட சிந்திக்க நேரம் இல்லாம இருந்துச்சு. ஏன்னா ஒரு 30 யானைகள் அது மாதிரி கட்டுப்பாடு இழந்துச்சுன்னு வச்சுக்கலேன், மொத்த படையுமே சிதறிடும் அந்த இடத்துல. ஆனா இப்ப இருக்கிற 300 யானைகளுமே கட்டுப்பாடு இழந்துருச்சு. பயங்கரமா எல்லா யானைகளும் கட்டுப்பாடு இழந்து ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு காடு அதிர்ற மாதிரி யானைகள் சத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. பின்பக்கம் கூடார அமைச்சிருந்ததுக்காக பேரரசர் உட்கார்ந்தாருல, அவரை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா காலாட்படை ஆட்கள் எப்படியாவது வேந்தனுக்குரிய அந்த பேரரசருக்குரிய யானைகள் இருக்குல்ல அதுல உட்கார வைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஒரேனும் அதான் முயற்சி பண்ணுவான். அப்ப அந்த காலாட்படை தளபதி இருக்காங்க கிளாநடி வடவன், அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, யானையில ஏறாதீங்க, பல யானைகளுக்குள்ள மோதல் நடந்துட்டு இருக்கு, இந்த யானை இங்க இருந்தா நல்லா இருக்காது, நீங்க உடனே குதிரையில போய் பின்பக்கம் 2வது கட்ட படையில போய் போங்க அப்படின்னு சொல்லுவான். அப்ப உரையன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீங்க வந்து பின்பக்கம் போனீங்க அப்படின்னா அது ஆபத்து, ஏன்னா வந்து 2ஆம் கட்ட படையில உள்ளவங்க என்ன அப்படின்னா தப்பா நினைச்சுக்குவாங்க, நம்ம தோத்து பின்வாங்குறோம் நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லைங்க யானை ஒரு சத்தம் கொடுத்தா குதிரை வந்து பயங்கரமா ஓட ஆரம்பிச்சிடும், அப்ப என்னன்னா அரசருக்கே ஆபத்தா போயிருன்னு சொல்லிட்டு அந்த பட்டத்து யானையில ஏத்த முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. முன்னாடி இந்த கட்டுப்பாடுகள் இழந்த யானைகள் என்ன பண்ணும், பயங்கரமா தலை இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஆட்டி ஒரு வெறியண்டு ஒரு யானைகளோட ஒரு கலவரம் மாதிரி நடந்துரும். அந்த வட்டாற்று இருக்குல்ல, அந்த வட்டாற்று பக்கம் முன்பக்கம் ஓட ஆரம்பிச்சிடும். ஓட ஆரம்பிச்சோம் என்ன பண்ணும், இதுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருப்பான் பாரி. டக்குன்னு என்ன பண்ணுவான், தன்னுடைய வீரர்களுக்கு அம்பு கொடுக்க உத்தரவு கொடுத்துருவான். அதாவது எரி அம்புகளை வீச சொல்லுவான். எப்படின்னா எரி அம்புகள் எப்படின்னா அம்புகள் முன்னாடி நெருப்பு பத்த வச்சிருக்கோம், உருளை மாதிரி உருட்டி விடுறது அம்புகள் மூலமாவே. இப்படி எல்லா அம்புகளும் திடீர்னு ஒரே மாதிரி நெருப்பு மாதிரி திடீர்னு பக்கம் வரும்போது யானைகள் என்ன பண்ணும், அந்த முன்பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தது அப்படியே பயந்துக்கிட்டு திரும்ப பின்பக்கம் வழியில வந்துடும். அதாவது இத்தனை நாள் எந்த வழியில அதுங்க போயிட்டு இருந்துச்சோ அந்த வழியில திரும்ப ரிட்டர்ன் வந்துடும்.
ரிட்டர்ன் ஓடி ஆரம்பிக்கும் போது பின்பக்கம், அதாவது கிட்டத்தட்ட யானைப்படை முழுக்க ஒட்டுமொத்த யானைப்படை 300 யானைப்படையும் வரும்போது என்ன பண்ணும், இந்த காலாட்படை இருக்குல்ல அவங்க மேல ஏறி மிதிக்க ஆரம்பிச்சிடும், வீரர்கள் மேல ஒட்டுமொத்த போர் வீரர்கள் மாரி நசுக்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் அப்படியே ஒரு நிமிஷத்துல பட்டாற்று மணல் பூரா இப்ப ரத்த ஆறா ஓடும். வீரர்களுக்கு என்ன பண்றதே தெரியாது. தண்ணிக்காக தோண்டப்பட்ட கிணத்துல பல வீரர்கள் உள்ள போய்கிட்டே இருந்தாங்க. நூறுக்கணக்கான வீரர்கள் வந்து உள்ள போயிட்டே இருந்தாங்க, அந்த கிணத்துக்குள்ள விழுந்தாங்க. ஏன்னா கட்டுப்பாடு இழந்துருச்சு. கிட்டத்தட்ட கூட்டம் கட்டுப்பாடு இழக்க 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 பேரழிவு நடந்துகிட்டே இருந்துச்சாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கிணத்துல ஏகப்பட்ட ஆளுங்க புதைய ஆரம்பிச்சாங்க. எப்பவுமே ஒன்று விஷயம் சொல்லுவாங்க, எப்படின்னா ஒரு பேரழிவு அழிய ஆரம்பிக்கும் போது முடிகிற நேரம் வந்து பயங்கரமா இருக்குமாங்க. ஆனா இப்ப ஆரம்பிச்ச நேரத்திலேயே முடிகிற நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லா படையும் நசுக்கிட்டு இருந்த நேரத்துல அந்த யானைப்பட தளபதி இருக்கான அறிஞ்சேன், அவனும் மண்ணுக்குள்ள புதஞ்சிட்டான். கிட்டத்தட்ட அவன் மேலேயே 100 யானைகள் ஏறி இறங்கிடுச்சு. அவன் உடம்பு நசுங்கிருச்சு. உரையன் இருக்கான்ல, உரையன், அவன் காலாட்படையில கொஞ்சம் வீரர்களாச்சும் காப்பாத்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது எல்லா வீரர்கள் மேலேயும் யானை நசுக்கி ஒரே ஒரு பித்துக்கு பித்துக்கு பித்துக்கி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆத்தோட கரை இருக்குல்ல, 2 பக்கம் கரையில வீரர்கள் தப்பிச்சு எப்படியாவது மேலே ஏறிடலான்னு முயற்சி பண்ணாங்க. அப்படி ஏறும்போது யானைகள் அந்த பக்கம் கரை பக்கம் ஏற முயற்சி பண்ணுச்சு. இப்படி யானைகள் ஏற ஆரம்பிச்சாலும் சரி, அந்த வீரர்கள் ஏற ஆரம்பிச்சாலும் சரி, பக்கத்துல நெருப்பு பறந்து வரும். எப்படின்னா அந்த அம்பு இருக்குல்ல, பக்கத்துல இருக்க செடி கொடிகள் மேல பாஞ்சு வரும். அந்த செடி கொடிகள் மேல பாஞ்சு வரப்போ செடி கொடிகள் பற்றி எரியும். நெருப்பு எரியனால யானைகள் மேல ஏற முடியாது, வீரர்களாலையும் மேல ஏறி போக முடியாது. ஆத்தோட 2 பக்க கரைகளையும் நெருப்பு இருக்கும். அதாவது நடுப்பக்கம் யானைகள் வந்துட்டு இருக்கு, வீரர்கள் நசுக்கிட்டு இருக்காங்க. கரை 2 கரையிலும் நெருப்பு பயங்கரமா பத்த வச்சுட்டாங்க பரம்பு வீரர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நெருப்பு ஆத்து பகுதியில இருந்து மேல வராம பாத்துக்குவாங்க. அந்த ஆத்து கரையில மட்டும் நெருப்பு எறிகிற மாதிரி பாத்துக்குவாங்க. அது கிட்ட சொல்ல போனா சோழ வீரர்கள் ஒருத்த மேலேயும் அம்பு எறியாம, யானை மேலேயும் ஒருத்த மேலேயும் அம்பு எறியாம, அக்கம் பக்கத்துல இருக்க செடி கொடிகளை மட்டுமே எரிச்சிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட எந்த ஆற்று பாதையோ பாலி நகருக்கான பாதையா மாத்தி செங்கனச்சோழன் உள்ள வந்தானோ, இப்ப அதே ஆற்று பாதை மரண பாதையா மாற்றித்தான் பாரி. மரண பாதையா மாறி ஒட்டுமொத்த ஆட்களும் அங்க வந்து நசுக்கி செத்துக்கிட்டு கிடந்தாங்க. முதல் கட்ட படை வந்து அந்த தாக்குதலுக்கு ஆளாயிடுச்சு அப்படி செய்தி மட்டும் தான் 2ஆம் கட்ட தளபதி வந்துச்சு செய்தி. அப்படின்னா எப்படின்னா, முதல் கட்டத்துல படையில வந்து பயங்கரமா சத்தம் கேட்குது, ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி சண்டை வந்துருச்சு அப்படின்னா யாரோ எதிரிகள் முன்னாடி தாக்கிட்டு இருக்காங்க போல இருக்குன்னு சொல்லி 2ஆம் கட்ட படை இருக்குல்ல, அது வந்து வேக வேகமா முன்ன கிளம்ப ஆரம்பிச்சிடும். அதாவது 2ஆம் கட்ட தளபதியா அங்க பொறுப்பெடுத்த யாரு, துணங்கன், நெடுங்கார கூட்ட தளபதி இருக்காங்க, அவன் துணங்கன், அவன் தான் பொறுப்பேற்றிருப்பான். அவன் என்ன பண்ணுவான், இன்னொரு வேகத்துல முன்னாடி போயிட்டு இருப்பான். அவனுக்கு பின்னாடி முக்கியமான தளபதியா இருந்த ஆலிமார்பன் அவனும் கச்சனும் வேக வேகமா யானைகளை கூட்டிட்டு முன்னாடி ஓடி வருவாங்க. அதாவது இங்க இருக்க 200 யானைகளை கூட்டிட்டு வேகமா முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா, முன்னாடி எதிரிகள், பரம்பு நாட்டு எதிரிகள் வந்து தாக்குறாங்கன்னு மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். வேற என்ன சம்பவம் நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நடக்கிற இருட்டு நேரம், நள்ளிரவு நேரத்துல இப்படி ஒரு இது நடக்கும் போது அவங்களுக்கு எதிர்பார்க்காம எதிர்கட்சியில இருந்து பயங்கரமா யானைப்படம் வர மாதிரி தெரியும். அதாவது இவங்க 2ஆம் கட்ட படையில இருந்து போயிட்டு இருக்கும்போது முன்னாடி கட்டத்துல இருந்து ஏதோ யானைப்படம் வருது, பரம்பு நாட்டிலேயும் யானைகள் இருக்கு போல இருக்கு, பயங்கரமா யானைகள் வச்சு சண்டை போடுறாங்க போல யோசிச்சுட்டு இருக்கும் போதே இருட்டுல இருந்து வந்த யானைகள் என்ன பண்ணும், இந்த யானைக்கு அந்த யானைக்கு தெரியாம 2 யானைகளும் மோத ஆரம்பிச்சிடும். ஒன்னோட ஒண்ணு யானை சண்டை ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, 14 வகை யானைகளோட யானையா மோதி மோதி பயிற்சி எடுத்துச்சுன்னு, அந்த அந்த மோதல் இப்ப நடக்க ஆரம்பிச்சிடும். அதாவது ஏற்கனவே உள்மூக்குல கொடைச்சல் தாங்க முடியாம, எரிச்சல் தாங்க முடியாம துதுக்கி ஆட்டி 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 எங்கடா போய் முட்டலான்னு இருந்த யானைகளுக்கு எதிரில் வந்த யானைகளோட படை, அதாவது கச்சன் கொண்டு வந்த படை ரொம்ப தோதுவா அமைஞ்சிடும். அதனால என்ன பண்ணும், ஒன்னோட ஒண்ணு மோத ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் உலகமே பார்த்துடாத ஒரு மாபெரும் பேரழிவுகள் நடந்துட்டு இருக்கும். யானை யானை மோதம், மணிக்கட்டுல மோதுறது, மார்புல மோதுறது, தந்தத்துல மோதிக்கிறது, கம்கட்டுல மோதிக்கிறது, விழா எலும்புல குத்துறது, பக்கவாட்டு எலும்புல குத்துறதுன்னு மாறி மாறிகளும் எல்லா யானைகளும் குத்த ஆரம்பிச்சிருச்சு. சொல்ல போனா 14 வகையா திறமையா 14 வகையில தாக்குற யானைகள் அவங்களுக்குள்ளேயே 14 வகையா தாக்கிக்கிடுச்சு. யானைகளோட யானைகளா ஒரே வீரர்களோட உடம்பா கிடந்துச்சு அந்த அந்த ஆட்டுப்பாதை. ஒட்டுமொத்த சோழர் படையும் நசுங்கி வீரர்கள் நட்டுக்கி இறந்து போற கதி ஆயிடுச்சு. சிலர் மட்டும் தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க. இப்படி தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் போது மறுபக்கம் தோகை நாய்களை முழுக்க அழிச்சிட்டு எக்கல் மாடன் தளபதியில உள்ள பரம்பு நாட்டுக்குள்ள வந்துட்டு இருந்த சேரப்படைய இரவோட இரவா 4 பக்கமும் சூழ்ந்தாங்க பரம்பு வீரர்கள். எப்படி தோகை நாயோட வெறி இருந்துச்சு அப்படிங்கறத அவங்களுக்கே திரும்ப காமிப்பாங்க. எப்படின்னா, எங்களோட 20 குதிரைகளை வெட்டி கொண்டுட்டீங்களடா, இந்த தோகை நாய்களை வச்சு கடிச்சு கடிச்சு கொண்டுட்டீங்களா, அந்த 20 குதிரைகளை இழந்த வழி உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லி வெறியோடையும் ஒட்டு மொத்தமா எக்கல் மாடனோட படையவே தேக்கன் வந்து அழிச்சிட்டு இருப்பாரு. கட்ட கடைசியா எகல் மாடனோட தலை இருக்குல்ல, தலையை மட்டும் தனியா வெட்டி எடுத்து கையில எடுத்துட்டு வருவார் தேக்கன். பட்டாற்று பாடையில சோழப்படை
பெரும்பாலும் அழிஞ்சிருச்சு. இங்க சேரப்படை எக்கல்மானோட படை தனியா அழிஞ்சிருச்சு. ஒரே இடத்துல 2 படையும் உள்ள வந்துச்சு, 2 படையும் அழிஞ்சிருச்சு. சோழப்படை பெரும்பாலும் அழிஞ்சதுக்காக மீதி உள்ள படை தப்பிச்சு ஓடுன்னு பார்த்தீங்களா? தப்பிச்சு ஓடும் போது பயந்து பின்வாங்குறவங்களும் துரத்தி போய் வெட்ட வேணாம், கொல்ல வேணாம் அப்படிங்கிறத பாதி உத்தரவு கொடுத்துருவாரு. என்னன்னா, இருக்கிறவங்க சண்டை போடுறவங்க மட்டும் தான் கொல்லணும், பின்னாடி இருந்து ஓடுறவங்கள பின்னாடி துரத்தி துரத்தி கொல்லக்கூடாது, அது நம்மளோட பரம்புல மரியாதையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துரத்தி வேணா விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து துரத்துற வேலையை பிட்டன்ட்ட கொடுத்துருப்பாரு. அதாவது குறும்பியூர் கணவாய் வழியா அவங்க உள்ள வந்தாங்கல்ல, அதே வழியா குறும்பியூர் கணவாய் வரைக்கும் அவங்க வெளியே போற வரைக்கும் அவங்கள துரத்தி வேணா போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அமைச்சிருப்பாரு. முதல் வேலையா இரவாதனை வந்து இங்க இருந்து வெளியேறட்டும், ஏன்னா அவனோட தாக்குதல் இன்னும் பயங்கரமா ரோசமா மாறும், அவன் ரொம்ப ஆக்ரோஷமா போயிட்டே இருப்பான், அதனால அவனை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டுப்படுத்தி ஃபர்ஸ்ட் அவனை வெளியே போக சொல்லுவாரு. ஏன்னா அவனுக்கு அடுத்த முடியன் ஆகக்கூடிய பொறுப்பு நிறைய இருக்கு, அதனால அவனுக்கு இன்னும் பொறுப்பு வேணும். அவன் பாட்டுக்கும் சண்டை போட்டுட்டு இருந்து பின்னாடி துரத்தி போறவங்கள போய் துரத்தி வெட்டக்கூடாது, பயந்து வரவங்கள வெட்டக்கூடாது, அவனை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லிட்டு பாரி இருக்கிறதையெல்லாம் விட்டுருவாரு. ஏன்னா யானைகள் அங்க 2 நாள்ல வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இந்த சங்குகள்லாம் தானே செத்து போயிடும், சங்கு அட்டைகள்லாம். அதுக்கப்புறம் யானைக்கு ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த யானைகளை கண்டுபிடிச்சு அதுக்கு சிகிச்சை தர பொறுப்புங்கிறது அவன் பொறுப்பு அப்படின்னு அவன்கிட்ட விட்டுருப்பாரு. சோழப்படை தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும், சேரப்படை இங்கிட்டு மொத்தமா காலி ஆயிடுச்சு, உள்ள வந்த படை காலி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட போர் முடிஞ்ச நிலைமையில இருக்கும்போது இது மாதிரி பொறுப்பை பிரிச்சு கொடுத்துட்டு இருப்பாரு பாரி. அப்ப அந்த தந்தமுத்தம்னு ஒரு ஊர் இருக்கு பாத்தீங்களா, அந்த தந்தமுத்தத்தை சேர்ந்தவங்கள்ட்ட இந்த யானைகள்லாம் கொண்டு போய் ஒப்படைக்கிற பொறுப்பு அப்படிங்கறத இவன்கிட்ட கொடுத்துருப்பாரு. அதாவது யானைகளோட ஆதி மொழியை உருவாக்கியவங்க அவங்கதான், அவங்கள்ட்ட யானைகளை ஒப்படைச்சு அவனை காப்பாற்றுற வேலையை கொடுத்துருப்பாரு. ஏன்னா ஒரு மிகச்சிறந்த வீரங்கிறவன் அழிக்கிற திறமையும் இருக்கணும், காப்பாற்றுற திறமையும் இருக்கணும், சிகிச்சை அப்படிங்கிறத ஒண்ணு கத்துக்கணும், எதிர்களை எப்படி கொள்ளணுங்கிறத கத்துக்கிற ஆளி சிகிச்சை கொடுக்கறதையும் கத்துக்கணும், நேர்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கு பொறுப்புலாம் சொல்லி அனுப்புவாரு. ஏன்னா அடுத்த தலைமை ஏற்க போறவனுக்கு அது ரொம்ப முக்கியம்னு. இந்த செங்கன சோழனை மட்டும் காப்பாத்தி இந்த நெடுங்காடர் கூட்டம் இருக்குல்ல அவங்க மட்டும் காப்பாத்தி வேகமா, ஏன்னா அவங்க பொழைச்சது நெடுங்காடர் கூட்டம், ஒரு சில சோழர்கள் மட்டும் அவங்க பொழைச்சிருப்பாங்க, அவங்க வேகமா பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. வர வழியில ஆத்து ஓரத்துல ஒரு செங்கன சோழனை மட்டும் ஒரு பாறை குகைக்குள்ள வச்சு ஒளிச்சு வச்சுக்குவாங்க, வெளியே பாதுகாப்பு யானைகள் நிக்க வச்சு உள்ள வந்து அரசரை ஒளிய வச்சுட்டு அந்த மதம் பிடிச்ச யானைகள் மாதிரி இவங்க நினைச்சிருப்பாங்க, இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல்ல, மதம் பிடிச்ச யானைகள் இவ்வளவு யானைகளுக்கு மதம் பிடிச்சிருச்சு போல இருக்கு அப்ப நினைச்சு அந்த யானைகள் உள்ள நிறைய வராத அளவுக்கு ஒரு நெருப்பு வளையத்தை இங்க பாறை குகை வாசல்ல ரெடி பண்ணியிருப்பான் இந்த நெடுங்காடன் துணங்கன். அவங்கள மட்டும் சின்ன படையோட பின்தொடர்ந்து வந்தான் பார்த்தீங்களா பிட்டன், அவன் மட்டும் என்ன பண்ணுவான், பின்தொடர்ந்து அவங்க வெளியே ஊரை விட்டு வந்ததுக்கு அப்புறமும் அவன் வெளியே புகைப்பட்டதுக்கு கொஞ்சம் அவசரப்பட்டு அவங்க இன்னும் பின்தொடர்ந்து வருவான். ஏன்னா அவன் கொஞ்சம் அவசர புத்தி உள்ள நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். அந்த செங்கன சோழனுக்கு அந்த நெடுங்காடர்கள் வலைப்பின்னலை உருவாக்கி பாதுகாப்பு படத்தை பார்த்த உடனே, அதாவது செங்கன சோழன் இருக்கான்ல அந்த செங்கன சோழனுக்கு இந்த நெடுங்காடர்கள் வலைப்பின்னல் மாதிரி உருவாக்கி ஒரு பாதுகாப்பு வச்சிருக்கிறத பார்த்த உடனே எனக்கு கோவம் அதிகமாயிடும். ஏற்கனவே அவசரம் கொடுக்குறானே, அதனால என்ன பண்ண இருட்டுக்குள்ளேயும் சண்டை போடணும் முடிவு பண்ணி இருக்கிற சின்ன படையை வச்சு ஆத்துக்குள்ள இறங்கிடுவான். ஆனா அவனோட கவனம் முழுவதுமே கூடாரத்தை சுத்தி இந்த கவச வீரர்களை மட்டும்தான் இருக்கும், கீழே மண்ணுக்குள்ள இருட்டுக்குள்ள பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா மண்ணுக்குள்ள படுத்து தூங்குற பழக்கம் இருக்கவங்க நெடுங்காடர்கள் கூட்டம் நம்ம பார்த்திருப்போம், அவங்க எல்லாம் மண்ணுக்குள்ளதான் ஒளிஞ்சிருப்பாங்க. நெடுங்காடர்கள் உள்ள இறங்கின உடனே இவங்க வாளோட மேலே ஏறி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க, பரம்பரை எல்லாத்தையும் கிட்டத்தட்ட வெட்டி சாச்சிடுவாங்க நெடுங்காடர்கள். ஏன்னா அவங்களுக்கு பயங்கர வெறி, நம்ம எவ்வளவு திட்டங்களோட உள்ள வந்தோம். நெடுங்காடர் என்ன சொல்லியிருப்பான், இந்த சோழ பேரரசருக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி பாலிநகர் செல்வத்தையே கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற திட்டம் வச்சிருப்பான். இந்த சண்டைக்கு இந்த போருக்கு நான் பொறுப்பு, நம்ம வெற்றிக்கு நான் பொறுப்புன்னு சொல்லி கூட்டு வந்தான். அதனால இவ்வளவு பெரிய படை நம்மளால அழியுது அப்படிங்கிறப்ப அவனுக்கு ரொம்ப எரிச்சலாயிரும், கோபமாயிரும், வெறி ஆகிடும். அதனால பாக்குற எல்லாத்தையும் வெட்டி சாச்சிட்டு இருப்பான். அந்த சத்தம் வெளியே நடக்கிற சத்தத்தை கேட்டு சுங்கர சோழன் என்ன பண்ணுவான், வெளியே கூடாரத்தை விட்டு எட்டி பார்ப்பான், அந்த பாறையை விட்டு எட்டி பார்ப்பான். எட்டி பார்த்த உடனே பிட்டனுக்கு அவனோட உருவம் தெளிவா தெரியும், இவன் தாடா செங்கன சோழன், இவனாட எல்லாமே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், தன் கையில அந்த ஈட்டியை நேரம் அந்த சோழ அரசன் மேல வீசிடுவான். அது பாட்டுக்கு ஈட்டி போயிட்டே இருக்கும். ஆனா அதுக்காட்டி நெடுங்காடர்கள் என்ன பண்ணுவாங்க, பிட்டனை பார்த்து அவன் அங்க பார்க்கும்போது இங்க பல கத்தி வாளு எல்லாத்தையும் அவன் மேல வச்சு சுத்தி தூந்துருவாங்க. கிட்டத்தட்ட பிட்டன் வீசின கத்தி செங்கன சோழன் பக்கத்துல போறங்களாட்டியும் பிட்டன் இங்க துண்டு துண்டா வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. அங்க வீசின கத்தி கரெக்டா அந்த ஈட்டி என்ன பண்ணும், செங்கன சோழனோட வலது கால் தொடையில போய் நேரா இறங்கிடும். அவன் அங்க திரும்ப மொத்தமா இறங்கிடும். இங்க பிட்டனை துண்டு 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 துண்டா வெட்டி வீசிடுவாங்க. போர் முடிஞ்சிச்சு. பாரி எவ்வியூருக்கு வெற்றியோட திரும்பி வந்துருவாரு. பிட்டன் அங்க இறந்து போயிட்டாரு. இரவாதன் யானைகளை பராமரிக்க போயிடுவான். தேக்கனும் குதிரனும் சேரப்படையை அழிச்சிட்டு வெற்றியோட ஊர் திரும்பிடுவாங்க. ஆனாலும் வெற்றி கொண்டாட்டங்கிறது அவங்க மனநிலையே இருக்காது. எதுக்காகனா கொற்றை திருவிழால அவங்க கொடுத்த வாக்குங்கிறது சேர சோழ பாண்டிய படையை அழிச்சிட்டு முழுசா குருதி விழா நடத்துறேன் அப்படிங்கிறது தான்.
ஆனா 2 படையை மட்டும் தான் இங்க முடிச்சிருக்கோம் சண்டைய. இன்னும் பாண்டியனோட படை முழுசா வரல. அவன் படைகளை குவிச்சிட்டு தான் இருக்கான். அவன் இன்னும் உள்ளே வரல. அதனால காத்துக்கிட்டு இருப்பான். எப்பவுமே இந்த வேட்டையாடி முடிச்சோடனே விலங்குகள் என்ன பண்ணும், தன்னுடைய மனநிலை மாறவே மாறாது. அந்த விலங்குகளோட மனநிலைங்கிறது ரொம்ப மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரிதான் போருக்கு போயிட்டு மனநிலைங்கிறது ரொம்ப ரொம்ப இறுக்கமா இருக்கும். அவங்க இறுக்கமான மனநிலையை மாத்துறதுங்கிறது என்னன்னா, இது மாதிரி ஒரு விழா தான். அந்த விழா எடுத்து நம்ம ஆட்டம் பாட்டம் கறி விருந்து அது மாதிரி கொண்டாடும் போது அவங்க மனநிலை கொஞ்சமா சந்தோஷமான மனநிலைக்கு மாறும். ஆனா இப்ப மனநிலை மாற முடியாத நிலைமை, எல்லாரும் வெறியில தான் இருப்பாங்க. ஏன்னா மிச்சம் இருக்கிறது பாண்டியனோட தாக்குதல் திட்டம் என்னன்னே தெரியாதது. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி பாண்டியன் உள்ள படைகளை மட்டும் இறக்கிட்டு இருக்கிறான். இங்க சோழன், காயம்பட்ட சோழன், காலை இழந்த சோழன் இப்ப என்ன பண்ணான், தளபதியையும் கிட்டத்தட்ட பாதி படையை இழந்துட்டான் சேரன். இப்ப அவன் என்ன பண்ணனா, பாண்டியர்கள் இன்னும் தாக்கவே தொடங்கலையே, அப்ப பாண்டியனோட திட்டம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த எபிசோட் எப்படி இருந்தது, தாக்குதல் திட்டம் எப்படி இருந்தது, தாக்குதல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நீங்க கமெண்ட்டை சொல்லுங்க. இந்த எபிசோட்ல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டை சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பவும் போல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்.